உங்க பேச்சை மதிச்சு நாங்க போனோம் சார். நானும் அதான் சொல்றேன், லெட்டர் வச்சுட்டேன். நானும் சொன்னா ஃபாலோ பண்ண சொன்னா செஞ்சு கொடுக்க நான் சொல்ல போறேன். அன்னைக்கு அதான் செய்ய தான் சொன்னேன். நான் உங்களைய மக்களுக்கு செஞ்சு கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க இருக்காங்க. இப்போ வந்து தலைவரும் இல்லை சொல்றேன். நான் இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க தான் சொல்றேன். போராட்டம் பண்ணா ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த உங்க பேச்சை கேட்கறோம் நாங்க. கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோங்க சார். எங்களுக்கு அதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு முக்கியம் கழுவற தேவை. எல்லா கஷ்டமும் சார் நாங்கள் அனுபவிக்கிறோம். அங்கே வந்து எங்களுக்கு இருட்டில் பாம்பு பூச்சி வருது, பாம்பு வருது, எல்லாமே வரும். பசங்களும் நைட்டில் கெட்ட பேச்சா பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரு நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே போனாலும் அங்கே போக முடியலைங்க சார். சந்து கடை போட்டுக்கிட்டு எங்களுக்கு அங்கே போக முடியல. எல்லாரும் பசங்க கெட்ட பேச்சா பேசிட்டு மது குடிக்க போகிறாங்க. எங்களுக்கு அது ரெண்டும் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க. அதனால நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கேட்க வந்திருக்கோம். என்ன வேணும் என்ன வேண்டாம் அது ரெண்டையும் சொல்லுங்க. எங்களுக்கு ரெண்டுமே வேண்டாங்க சார். எங்களுக்கு வந்து கக்கூஸ் வேணும், கழுவறை வேணுங்க சார். அந்த இடத்துல பாத்ரூம், அந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. நாங்கள் ராடபுரத்துலேருந்து வந்திருக்கோங்க சார். எங்களும் பாத்ரூம் போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டிச்சு தண்ணி வரையும் அள்ள மாட்டாங்க. நாங்கள் டிச்சிங்க அட்டை தர மாட்டாங்க. நாங்கள் வீதியில் இருக்கிற தண்ணி பூரா விலை வருதுங்க. நாங்கள்லாம் பள்ளத்தில் இருக்கிறோம். எந்த வசதியும் கட்டலையா? நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் ஓட்டு செய்யுமா? நாங்களாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நாங்கள் போய் வந்து எடுத்துகிட்டு மனு கொடுத்துட்டோம். நாங்கள் பள்ளத்தில் தண்ணியிலேருந்து முழங்கால் தண்ணியில் நிற்கிறோங்க. நாங்கள் பார்க்குறோங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஒரு துவப்பூடு கேட்டாலும் துவப்பூடு தர மாட்டேங்கிறாங்க. காட்டியாச்சுன்னு பில்லு கொடுக்குறாங்க. சொல்லி 4 பேர் கொண்டு போவோம். என்ன வரலும் செய்யல. அதான் சார் நடக்கல. நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க பேச்சை மதிச்சு நாங்க போனோம். அடிப்படை உங்க பேச்சை மதிச்சு நாங்க போனோம் சார். நானும் அதான் சொல்றேன், லெட்டர் வச்சுட்டேன். நானும் சொன்னா ஃபாலோ பண்ண சொன்னா செஞ்சு கொடுக்க நான் சொல்ல போறேன். அன்னைக்கு அதான் செய்ய தான் சொன்னேன். நான் உங்களைய மக்களுக்கு செஞ்சு கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க இருக்காங்க. இப்போ வந்து தலைவரும் இல்லை. இப்போ வந்து பிடிஓ தான் ஃபுல் கண்ட்ரோலு. பிடி கிட்ட சொல்லலாம். ஒரு 4 பேர் வாங்க உள்ள வாங்க. ஏன்னா சொல்றேங்க. இப்போ அரசு 6 மாசம் உங்க பேச்சை கேட்கறோம் நாங்க. கேட்டு ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கு தாங்க உள்ள வாங்க. எனக்கு மேல அதிகாரி வந்து பேசுறாங்க. எல்லாத்துலயும் போலீஸ்ல இவ்வளவு பேர் போலீஸ்ல இருக்காங்க. எல்லாத்தையுமே அலோவ் பண்ண முடியாது. அவங்க சார்பா தான் ஒரு 5 பேர் வர சொல்றேன். நீங்க 5 பேர் தான் அங்க உள்ளுக்கு வந்து நீங்க என்ன சொல்லி உங்க பேச்சை கேட்கல. சொல்றதை கேளுப்பா. நீங்க உங்க பேச்சு ஒரு 5 பேர் வாங்க. நீங்க இருக்க முக்கியமான 5 பேர் வாங்க. என்னன்னு வாங்க. சரி சார், ஒரு 10 பேர் வாங்க. ஒரு 10 பேர் எல்லாருமே பார்க்கறோம்னா போக முடியாது. 5 அதாம்மா உங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மேடம். லாடபுரம் கிராமத்துல இருந்து கோரிக்கை சம்பந்தமா நேரா எல்லாருமே உங்களை வரணும்னு சொல்றாங்கன்னு கேட்டோம். மேடத்தை பார்க்கணும்னு சொல்லுங்க சார். நாங்க வரல இங்கேயே உட்காந்துருங்க. வந்துட்டு உள்ள என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்றோம். சரிங்களா? இங்கேயே உட்காந்துருக்கோம்.